வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சக்க பிரதமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கேரளா ரெசிபி. இது ஆக்சுவலாக பழாப்பழ பாயசம் தான். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பழாப்பழம் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக ஒரு 8லேருந்து 10 பழாப்பழம் எடுத்துக்கோங்க. இதை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு 1/2 கப் இருக்கும். அதே அளவு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். அதை கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு பதம் எதுவும் கிடையாது, கரைஞ்சாலே போதும். எந்த அளவுக்கு உங்களுக்கு பழாப்பழம் பேஸ்ட் கிடைக்குதோ அதே அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். ரொம்ப இனிப்பான பழமாக இருந்துச்சுன்னா வெல்லம் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். இதை கரைச்சி ஆற வச்சுருங்க, இருக்கட்டும். அடுத்த ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம இது கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறமா இதில் ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பழாப்பழத்தை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மிக்சிலேயே நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலே 2வது பால் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு நான் 2வது பால் சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல அந்த பால் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது கொதிச்சு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் முதல் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் முதல் பால் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 2வது பால் மொத்தமாக 1 கப் சேர்த்துருக்கேன். முதல் பால் 1/2 கப் சேர்த்துருக்கேன். இதில் பழாப்பழ பேஸ்ட், முதல் பால், வெல்லம் இது எல்லாமே 1/2 கப் அளவு. 2வது பால் மட்டும் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிக்கும் போது இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பாயசங்கிறனால கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கூட ஒரு 5-10 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். நம்மளோட சக்க பிரதமன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டான ஒரு பாயசம் ரெசிபி. நம்ம வழக்கமாக செய்கிற பாயசத்தை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயசம். ஆனால் இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் இந்த பாயசம் தான் செய்வீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.